இதுங்க ஒய்ஃபை ஒய்ஃபை போட்டுக்கிறேன் ஒய்ஃபை. ஒய்ஃபை போட்டா சவுண்டு நீங்க மியூட் பண்ணிக்கங்க. நீங்க மியூட் பண்ணிக்கங்க கீழே சவுண்டு. நீங்க கீழே அந்த மைக்ல இருக்கு இல்லையா, மைக்கு அதை மியூட் பண்ணிட்டா உங்க உங்க பேசுற சத்தம் எனக்கு வராது, நான் பேசுற சத்தம் மட்டும் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இருக்கு. பின்னாடி சத்தம் இருக்கா? பின்னாடி அதான் வீடியோ டிவி ஓடிட்டு இருக்கா? அதுதான் பெரிய சத்தம். அப்ப நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமே தவிர நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. அதே பெரிய பிரச்சனை. அதே பின்னாட வந்து உங்களுக்கு எந்த சவுண்டும் இருந்தா தான் நீங்க என்ன இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த கருத்தை உள்வாங்கி நான் அதுக்கு தகுந்த மாதிரி எழுத முடியும். இப்ப என்னுடைய கருத்து இறுதி அல்ல. இப்ப நீங்க மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க, நிறைய ஆராய்ச்சி பண்றீங்க. நான் விண்வெளித்துறைக்கு எப்படி போறதுன்னு பத்தி கடிதம் எழுதிட்டு இருக்கிறேன், பார்த்திருப்பீங்க கட்டுரை. பொறுமையா படிங்க அந்த கட்டுரையெல்லாம். இதெல்லாம் வந்து இப்ப 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 மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப மைக் ஆன் பண்ணுங்க. இப்ப லேசா மைக் ஆன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சத்தமில்லாத அறைக்கு, முடிஞ்ச அளவுக்கு சத்தமில்லாத அறைக்கு போய் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு. இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப இது போதும். இப்ப அலைவரிசை உங்களுக்கு எடுக்குதா? கரெக்டா இருக்குதா? இது போதும். நாம பேசுறது ஒரு 5 நிமிஷம் தான். இப்ப நம்ம வேலையை வந்து இந்த விண்வெளிக்கான தத்துவத்தை நம்ம வந்து எழுதணும். விண்வெளிக்கான தத்துவத்தை உடம்பு எழுதணும். ஏன்னா நம்ம அடுத்த பரிணாமம் வந்து விண்வெளியில தான் தொடங்க போகுது. புரியுதா? ம். இது வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா நம்ம விண்வெளிக்கான உடம்பு தகுதியில் உடலம்பா இருக்குன்னு நம்ம காட்டுறோம், அவ்வளவுதான். இல்லையா? இப்ப அதாவது நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் எக்ஸசைஸ் தான். இந்த உடம்பு வந்து வெறும் எக்ஸசைஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது ராக்கெட் நம்மளை சுமந்துட்டு போகுது. விமானம் எப்படி நம்மளை சுமந்துட்டு போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பயணிகளா இறங்குறோம், போறோம், வர்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி உடல் இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாமே. ஆமா. இதை வந்து இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எவல்யூஷனை எவல்யூஷனை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு புரிய வச்சா போதுமானது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழர்கள் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. அந்த தமிழர்கள் கண்டுபிடிச்சதை அந்த ஜெர்மானியர் சொன்ன தத்துவத்தையும் தமிழர்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தையும் ரெண்டையும் கொண்டு வந்து வெங்கடேசன் கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிக்கும் போது என்ன கேட்டால் எவல்யூஷன் சேஞ்சஸ் மாறுது உடம்பு. மாறுறப்போ இது ஜீரோ கிராவிட்டியில் வேலை செய்யுது. எதுல? ஜீரோ கிராவிட்டியில் வேலை செய்யுதுங்கிறத விஷயமே. ஏன்னா உடம்பே ஜீரோவே மாறிக்குது. எப்படின்னா ஆகாரத்தை வந்து ஆகாரத்தை இந்த போதைப் பொருளை நிறுத்துகின்ற பொழுது உடம்பு காஸ்மிக்ல இருந்து உறிஞ்சி எடுத்துக்குதுங்கிறதா விஞ்ஞானம். இதுதான் அடுத்த எவல்யூஷன். இந்த எவல்யூஷன் வந்து எந்த ஸ்பேஸுக்கு போனாலும் சரியே, நமக்கு தேவையான சூழலை உருவாக்கிக்கணும். இப்போ எப்படி ஆர்டிபிஷியல் டூம் கட்டி தான் அதில் வாழ்றாங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது பூமியில இருக்கிற மாதிரி தான் அவங்க வாழ்றாங்க. பூமியில என்னென்ன பண்றாங்களோ அதை தான் அங்கேயும் பண்றாங்க. இதைத்தான் இந்த 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 செட்டப் அவசியம். இந்த செட்டப் அவசியம். ஆர்டிபிஷியல் எடுத்தாங்க, அது வந்து அது உற்பத்தி பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. சைனாக்காரன் செய்ய போறான், நாளைக்கு இந்தியாவும் செய்ய போகுது. இந்தியாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போகுது. சரியா? ஆர்டிபிஷியல் எடுத்து உற்பத்தி பண்ணி, ஏன்னா 30 டிகிரி மைனஸ்ல கொண்டு வரணும், 30 பிளஸ் 33 கொண்டு வரணும். கிராவிட்டி பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த உடம்பு கிராவிட்டியில இயங்கும். அதான் விஷயமே. ஜீரோ கிராவிட்டில. ஏன்னா பிளானட் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளானட் எல்லாம் ஏன்னா கிராவிட்டி எதிர்த்து அப்போஸ் பண்ணி வளர்றது உயிரினமே. அது ஜீரோ கிராஃப்ல வேலிச்சதும் நம்ம உடம்பு இருக்கு. நம்ம வந்து நம்ம வந்து விதை அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்பே சீடு அடிப்படையாக கொண்டது. பேசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சீடு தான். அந்த சீடு வந்து ப்ரிப்பரேட் ஆகி வந்துருச்சு. பூமிக்கு எப்படி வாழணும், ஸ்பேஸ்ல எப்படி வாழணும், அதுக்கு டிசைன் ஆகி உள்ள டிசைன் பண்ணி கிடக்குது. இப்ப விண்வெளியில் போய் விதையை போட்டாலும் வருது, கண்டுபிடிச்சிட்டாங்க. விண்வெளியில் போட்டாலும் விதை, அதுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. விதைக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. விதைக்கு அதை போட்டா வளருதா இல்லையா? அதேதான் இந்த உடம்புக்கு வந்து இந்த ஆகார பயிற்சி பண்ணிட்டோம்னா இது விதை மாதிரி மாறிக்குது. அப்ப விதை மாதிரி மாறிட்டு சோதனை பண்ணி இணையன் மாதிரி பயிற்சி பெற்றவங்களை சோதனைக்கு பயன்படுத்திக்கலாம். இணையன் மாதிரி பயிற்சி பெற்றவங்களை நீங்க உங்க சோதனைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் பயிற்சி கொடுக்குறேன்.
அதெல்லாம் எப்படின்னா ஈர்ப்பு விசை. என்னன்னா இந்த சாப்பாட்டை பத்தி பேசுறேன். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈர்ப்பு விசைக்கு உடம்பு பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். எல்லா டெஸ்ட்டும் இந்த உடம்பு வரும். எல்லா டெஸ்ட்டும் பயன்படுத்திக்கலாம். எல்லா டெஸ்ட்டும் பயன்படுத்திட்டு தான் நீங்க கூட்டிட்டு போக போறீங்க இல்லையா? அப்படித்தானே? எல்லா டெஸ்ட்லயும் இந்த உடம்பு பாஸ் ஆயிரும். இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது எவல்யூஷன் ப்ராசஸ் மாறிக்குது. எது எவல்யூஷன்ல மாறிக்கும். எவல்யூஷன்ல மாறிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜீரோல எவல்யூஷன்ல மாறிடுது. ஆல்ரெடி என்னோட எவல்யூஷன் தெரியாதனால மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னது? எவல்யூஷன் தெரியாதனால நினைச்சு நீ அதெல்லாம் இயற்கையில கிடையாது. குவாண்டத்துல அதெல்லாம் சாத்தியமே இல்லை. குவாண்டத்துல அது மாறிக்கிட்டே இருக்கும். குவாண்டத்துல நீ செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். குவாண்டத்துல இதுக்கு பேரு இதுக்கு பேர் செஞ்சு இதுக்கு பேர் தெரியுமா? அதாவது டெத்லெஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நிச்சயமற்ற சாவு. என்னது? நிச்சயமற்ற கொள்கைன்னு பேரு. நிச்சயமற்றதுன்னா நிச்சயமற்றதுன்னு எடுத்தா செஞ்சு பார்த்தா தான் கண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, குவாண்டம் பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நீ அசம்ஷன்லாம் கிடையாது. என்னது? ஆஹ் அதாவது எப்படின்னா சைபரா ஒன்னானா நீ அதெல்லாம் சொல்லாத. இந்த இடத்துல சைபர் இருக்கும், இந்த இடத்துல ஒண்ணு சொல்லவே சொல்லாத. புடிச்சு பார்த்து சொல்லு. என்னது? புடிச்சு பார்த்து சொல்லு. அது சைபராவும் அது சைபராவும் இருக்கலாம், ஒன்னாவும் இருக்கலாம். அப்படித்தான் சொல்லணுமே தவிர சைபர் ஒண்ணு சொல்ல புடிச்சு பார்த்தா சைபரும் காட்டும், புடிச்சு பார்த்தா ஒன்னும் காட்டும். அதுதான் அதனுடைய குவாண்டம். புரியுது? அது அதோட குவாண்டம் ஸ்டேட். அப்ப இந்த உடம்பு வந்து எவல்யூஷன்ல மாறிக்குது. உடம்பு வந்து இது சித்தர்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 5000 ஆண்டு 10,000 ஆண்டு திருமந்திரம் எல்லாத்தையும் திருக்குறள் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப ஜெர்மனிக்காரர் வந்து 150 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாரு. அது அவர் இயற்கையாவே கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இயற்கை வந்து யாரை வேணாலும் தூண்டி விடும். இயற்கை வந்து யாரை வேண்டாலும் தூண்டி விடும். நம்மள வந்து 10,000 ஆண்டுக்கு முன்னாடி தூண்டிச்சு, ஒருத்தர் 150 ஆண்டுக்கு முன்னாடி தூண்டி விடுது. அப்படிதான் வித்தியாசம். இப்ப அறிவு வந்து யாருக்கு வேணா இயற்கை தூண்டிட்டு அவன் அவன் சொந்தமா அணுங்க. இயற்கைக்கு எல்லா மனிதனும் ஒண்ணுதான். இயற்கைக்கு எல்லா மனிதனும் ஒண்ணுதான். அவனுக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சிந்திக்க வைக்க. அவன் அந்த பிரச்சனைக்கு மாட்டுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு அறிவு அவனுக்கு வேலை செய்யும். நான் என்ன பண்ணேன், 10,000 ஆண்டுக்கு முன்னே பிரச்சனையை தீர்வு பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. கண்டுபிடிச்சு வச்சதுங்காட்டி இந்த சிலபஸ் நீங்க சொல்றீங்கல்ல, சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன், இந்த சம்பள கல்வி முறை வந்து நம்மள அறிவை வெள்ளக்காரனுடைய அந்த குமாஸ்தா கல்வி முறை வந்து வெள்ளக்காரனுடைய குமாஸ்தா. நீ பிஇ படிச்சேன்னு எம்ஜி படிச்சேன்னு நீ குமாஸ்தா கல்வி தான். நீ யாரும் ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தா தான். அப்படிதான் அவன் நினைக்கிறான். அப்படி மண்டிட்டு அப்படி பண்ணிட்டு போனங்காட்டி தான் நம்மளுடைய கலைச்சேங்கள் எல்லாமே நாசமா போயிடுச்சு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம போறப்போ இப்ப நமக்கு வந்து எல்லா தகவலும் வந்து உண்மையானங்க அப்புறம் நம்மளுடைய கருத்தை அப்படியே பரப்புறப்ப அவன் பாத்துக்கிறான். பார்த்தோன்னே கூப்பிட ஆரம்பிச்சிருவான். இன்னும் எல்லா இப்ப யோகா சயின்ஸை பத்தி இப்ப யோகா சயின்ஸ் என்னன்னு அவன் பேசுறான்னா, யோகா சயின்ஸ்னா வெறும் மூச்சு. யோகா சயின்ஸே கால கையை மடக்கிறது இல்ல, 8 நிலை இருக்குன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். என்னது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? தியானத்தை பத்தி பேசுறீங்க. தியானத்தை பத்தி இப்ப பேசக்கூடாது. 1ஆம் நிலை தெரியாம 2ஆம் நிலை தெரியாம 8ஆம் நிலை பேசக்கூடாது. என்னது? இந்த தப்பு. அது அடிப்படையே தப்பு. அது அடிப்படையே தப்பு. புரியுதா? ஆஹ் அது அடிப்படையே தப்பு. தப்பு வந்து ஒண்ணுமே தெரியாது. இப்படித்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா யோக மன்றங்களும் கெட்டு போச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லா யோக மன்றங்களும் கெட்டு போச்சு. புரியுதுங்களா? எல்லாம் பிசினஸா மாறிடுது. சரி. சரி, ரைட், இருக்கட்டும். அதெல்லாம் வந்துட்டு இப்ப இதுல அடிப்படையே வந்து அது அடிப்படையை பார்த்தீங்கன்னா இஎம்எம்னு சொல்லுவாங்க. இஎம்எம் உங்களுக்கு தெரியும். இந்த இஎம்எம்னா யமனை வெல்லுதல்னு பேரு. அதுலயே சொல்லியிருக்கான். இஎம்எம்னா யமனை வெல்லுதல், அது தலைப்பு. இஎம்எம்னா யமனை வெல்லுதல் எழுதியிருக்காங்கல்ல. நியமம்னா நியமம்னா பொது நியமம் அப்படிங்கிறோம்ல. நான் சொல்றேன் விஷயம். இப்ப பொறுமையா கேளுங்க. நியமம்னா பொது வகையான ஒழுக்கம். கொல்லான், கொலை செய்யான், பொய்கிறான், கொல்லான், பொய்கிறான், கொலைவிலான், என்குனான், நற்செய்ய வெல்லான், பார்த்துன்பான், கற்காமை விழான்னு 10 வகையான ஒழுக்கம் இருக்கு. அதுலயே வந்து கொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு ஒழுக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் யமனை வெல்லுவதுன்னே பேரு. 2வது பாடல் வந்து யமனை வெல்லுதல். இந்த இயமம்னா யமனுக்கு உண்மையான யமன் சொல்றீங்களா? யமன், இந்த யமன்கிற வார்த்தை வந்து இயமன் தான் தொடங்குது. இயமன்
அப்ப இயமத்தை புரிஞ்சுக்கிட்டா யமனிலின்னு அர்த்தம். இயமம் என்று சொன்னாலே யமனுக்கு இன்னொரு பேரு இயமன்னு பேரு. ஈயாமன் இயமன். அப்ப இ- இயமனுடைய வேலை என்ன? இந்த இயமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இயமன் நம்மகிட்ட வரமாட்டான்னு அர்த்தம். அதாவது சாவு நம்மளே நெருங்காதுன்னு அர்த்தம். அந்த சாவை நெருங்காம இருக்கிறதுக்கு திருமூலர் என்ன பண்றது? முதல் அகத்தூய்மை பண்றான்னு எழுதியிருக்காரு. என்னது? அகத்தூய்மை பண்ண சொல்லி எழுதியிருக்காரு. 10,000 ஆண்டு, 8,000 ஆண்டு, 7,000 ஆண்டு அகத்தூய்மை பண்ண சொல்லியிருக்காரு. அகத்தூய்மை கீழே ஒரு ரெண்டாவது அகத்தூய்மை, மூணு, மொத்தம் 10 அகத்தூய்மை இருக்கு. என்னது? மொத்தம் 10 அகத்தூய்மை இருக்கு. அதுல முதல் முதல் 10 அகத்தூய்மை ஒழுங்கா செஞ்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 9 தானா வந்து சேர்ந்துரும். அதுல சப்ளிமெண்டரி தான். இந்த முதல் அகத்தூய்மை தான் முதல். இந்த நியமத்துல முதல் விதி, முதல் 10 விதி இருக்கு நியமத்துல. இயமத்தில் முதல் விதி, இயமத்தில் முதல் விதி அகத்தூய்மை தான். இயமத்தில் இது வந்து பதஞ்சலி அப்படித்தான் சொல்றாரு. பதஞ்சலி வந்து வட இந்தியால இருந்து இங்க வந்தவங்க தான். ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வர்றாங்க. திருமூலரும் பதஞ்சலியும் ஒட்டுனா பாடம் படிச்சுட்டு எம்ஏ வட எம்ஏ அது வடக்குல இருந்து தெற்க வர்றாங்க. வந்துட்டு ரெண்டு இவர் இந்த பக்கம் போயிடுறாரு, அவரு ராமேஸ்வரம் போயிடுறாரு. யாரு? பதஞ்சலி ராமேஸ்வரம் போயிடுறாரு. இவர் இந்த பக்கம் திருவாரூர் இப்படி வந்துடுறாரு. இவர் தமிழ் எழுதுறாரு, அவர் சமஸ்கிருதத்துல எழுதாரு. அவர் வந்து 195 பாடல் எழுதுறாரு, இவர் 3000 பாடல் எழுதுறாரு. சரி, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு நியமத்தில் முதல் விதி, அவரு இயமத்தில் முதல் விதி தூய்மைங்கிறாரு. திருமூலர் முதல் விதி இயமத்தில் முதல் விதி தூய்மைங்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுதுறாங்க. ரெண்டு பேரும் இவ்வளவுதான். ஏன்னா இது பதிவாயிட்டு இருக்கு. இது பதிவாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நின்னுக்கு, ஒரு 2 நிமிஷம் நின்னுக்கு ஒரு பக்கம். உங்களுக்கு அங்க நீங்க நீங்க வந்து எப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் பேசுறப்ப டக்குன்னு ஒதுங்கிங்க. இந்த மாதிரி விஷயம் பேசுறப்ப டக்குன்னு கதை சாத்திட்டு போயிருங்க. புரியுதா? ஏன்னா இனிமேல் விஷயங்கள் பேசிக்கின்ற பொழுது, ஆனா நம்ம விஷயம் இதை வந்து இது பதிவாகுது. இது பதிவாக நான் யூடியூப்ல போட்டுருவேன். புரியுதா? ஆமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் இன்ன வரைக்கும் பேசுறத உலகத்துக்கு நாம பேசுறத எவ்வளவு பண்றோம். இப்ப நாம நீங்க வந்ததுல யூடியூப்ல ஓடிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யூடியூப் இப்ப விவாதங்கள் பார்த்துட்டு எல்லாரும் உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இப்ப மாணவர் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் ரொம்ப குறைவு. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். புரியுதா? இந்த வாத்தியார்கள் நிறைய பேர் தேவைப்படுது. இந்த தியரி படிச்சு சொல்லிக் கொடுக்குற ஆளு நிறைய தேவைப்படுது. தியரி படிச்சு சொல்லிக் கொடுக்குற ஆளுக்கு தேவைப்படுது. தியரி எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன பண்றதுன்னா, ஆசிரியர் பாடம் நடத்துற மாதிரி இந்த மாதிரி இருந்தா இப்படி வரும்னு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருவான். வேணும்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோ, வேணும்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. என்னை கேட்காத, இது இப்படித்தான் இருக்கு, அவ்வளவுதான். என்னை கேட்ட நான் சொல்லிடுவேன். நான் இப்படித்தான் இருக்கு சொல்லிடுவேன். எங்கிட்ட இருந்து படிச்சு போறவன் ஓரளவுக்கு ஒரு மாசமாவது செஞ்சு பார்த்துருக்கணும். ஒரு மாசமாவது அவன் செஞ்சு பார்த்துருக்கணும். ஒரு மாசமா அவன் 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 பிரச்சனைக்கு செஞ்சுதான் பார்ப்பான். அவன் இதுல இந்த இந்த யோகா கலை கத்துக்கிட்டவன் நிறைய பேர் 50 நாள் 70 நாள் கத்துக்கிட்டு கூட மறுபடியும் வந்து சேரவன இருக்கான். இப்ப அவனுக்கு சொல்லித்தரக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் ஒருத்தன் இந்தியாவிலே உலகத்திலே நான் ஒருத்தன் தாங்க சொல்றேன். ஆமா, இருக்காது இல்லையா? இப்ப அதனாலதான் வந்து இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி நிறைய கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் 4 நாள் பயிற்சி சர்க்கரையில குறைச்சிடுறேன். 4 நாள் பயிற்சி சக்கரை நின்றுங்க. அதுக்கு 4 நாள் சக்கரை 20 வருஷமா சக்கரை நோய் ஆமா. வந்த 3 நாள்ல ரிசல்ட், 3 நாள் ரிசல்ட் கொடுத்துட்றேன். 3 நாள் ரிசல்ட். 20 வருஷமா சக்கரை நோய் வந்து 3 நாள் ரிசல்ட் நில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கரைச்சி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, பயப்படாத. அதுக்கப்புறம் கரைச்சி இது வந்து முதல் சுத்தம். இந்த மாதிரி 6 மாசத்துல 6 மாசத்துல சுத்தமாயிட்டா 100 வருஷத்துக்கு நோய் வராது. 100 வருஷத்துக்கு
இது பேசிக். அவன் புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு இது போதுங்கட்டான். இதை வந்து தீர்க்க எனக்கு மன உளைச்சல் வந்துருது, நோயை தீர்க்கவே முடியாது, வந்து செத்து போயிடுவான். மன உளைச்சல் ஏன்னா சக்கர நோய் தான் செத்து தானே மகன். சக்கர நோய் வந்துட்டா பல வகை நோய் வந்து அழுகித்தானே சாகணும், அப்படித்தானே இருக்கு. ஆஹ் எனக்கு எனக்கு வந்து ரிசல்ட் குளுக்கோமீட்டர் செக் பண்ணி பார்க்கறேன், கரெக்டா இருக்குது. எனக்கு எனக்கு இது வரைக்கும் 99, இது வரைக்கும் 200 300 போகும், எனக்கு 199 வெறும் 99 வந்துருச்சுங்க, என்னால நம்பவே முடியலைங்கிறான். ரத்தம் வந்து நம்ப முடியலைங்க அப்படிங்கிறான். அவன் ரத்தத்தை செக் பண்ணும்போது சொல்லிட்டான், ரத்தத்தை செக் பண்ணும்போது டென்சிட்டி கரெக்டா இருக்குதுங்கிறான். அதே ஊசி குத்தி பாக்குறது அவனே எனக்கு செக் பண்றான். ஏன்னா எனக்கு எப்ப ரத்தம் போய் சலசலம் தான் இருக்கும், குத்தும் பொழுது அப்படியே பிசின் மாதிரி வருதுங்க. இது அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன ரத்தம் வந்து டென்சிட்டி நல்லா இருக்கு, டென்சிட்டி நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டே நான் உள்ள வைக்கிற கரெக்டா மானிட்டர் காட்டுதுங்க அப்படிங்கிறான். அவன் செக் பண்றதுக்கு முன்னாடி ரத்தத்தை பாத்துறான். அவன் தினம் செக் பண்றான் இல்லையா, ரத்தம் சலசலம் தான் இருக்கும். இந்த சலசல் இருந்தாலே காட்டாது, அதை வந்து தாறும் 200 300 400 காட்டும், புரியுதா. இந்த கிளீன் பண்ணது பார்த்த உடனே 3வது நாள்லயே ரத்தம் வந்து மேக்சிமம் டென்சிட்டி போயிருது. அந்த ரத்தம் மேல வரும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஸ்டிப்ல ஒட்ட வைப்பான். ஸ்டிப்ல ஒட்ட உள்ள தன்னால குளுக்கோமீட்டர்ல காட்டும். இந்த ரத்தம் வரதை பார்த்தா இவனே சொல்றான், ரத்தம் கரெக்டா இருக்குதுங்க, கரெக்டா வந்து எனக்கு கரெக்டா இருக்குதுங்க, ரிசல்ட் வந்து நான் பாசிட்டிவா வரும்னு சொல்லிட்டே வைக்க அதே மாதிரி பாசிட்டிவா வருது. அப்ப 20 வருஷமா இருந்த சக்கரை நோய் வந்து 3 நாள் நான் சொன்னேன், சக்கரை நோய் வந்து ஒண்ணும் கிடையாது, கழிவு தான் சக்கரை நோய்னு சொல்லிட்டேன். சக்கரை நோயில ஒண்ணும் கிடையாது, கழிவுகள் தான் சக்கரை நோய். அதனால நான் இந்த கழிவுகள் தான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு உணவு கொடுக்குறேன். 24 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு உணவு. ஆமா, அதுவே பயங்கர திருப்திங்கிறான். இந்த மாதிரி 180 நாள் செய்ய சொன்னேன். எத்தனை நாள்? எங்க துபாயில் உட்காந்துருக்கிறான். 180 நாள். இப்ப செஞ்சுட்டா எடை வந்து 4 கிலோ கழிவு வெளியே போயிட்டு இருக்குது. 4 கிலோ கழிவு உடம்புட்டு வெளியே போயிடுச்சு, எந்த எக்ஸசைஸும் இல்லாம 4 கிலோ கழிவு வெளியே போயிட்டு இருக்கு, 4 கிலோ வேஸ்ட். மொத்தத்துக்கு 5 நாள்ல 4 கிலோ போயிருக்குது. அது எப்படியே வருது, அது போக போக வேகம் குறையும், அந்த கழிவு குறைக்கிற அப்படியே 3 கிலோ 3 கடைசியில வேற 100 கிராம் 50 கிராம் வந்துடும். அப்ப கடைசியே ஒண்ணுமே இருக்காது, அப்ப முழு சுத்தம் ஆயிரும். அப்ப 6 மாசத்துல எல்லா கழிவும் போய் அந்த கோயில் சீலை மாதிரி உடம்பு ஆயிரும், இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்துரும். அப்ப பாடி நியூட்ரல் ஆயிரும். அப்ப கிராவிட்டி எதுக்கு ஆரம்பிச்சிடும், கிராவிட்டி இல்லைனாலும் வேலை செய்யும், கிராவிட்டி இருந்தாலும் வேலை செய்யும். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ் மாறுது. அதான் எவல்யூஷன் சயின்ஸ். அதுக்கு ஏற்பாடு. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எந்த சூழலையும் சமாளித்து வாழ்ற அளவுக்கு இயற்கை நம்மளை படைச்சிருக்குது. எந்த சூழலிலையும் ஏங்க இந்த கண்டுபிடிச்சதே இயற்கை தானே கண்டுபிடிச்சது, மனிதனை கண்டுபிடிச்சது யாரு? அப்ப எல்லா தகுதியோட தானே வந்திருக்குது. அந்த தகுதி வந்து நாம உண்டாக்கிட்டோம். அது வந்து என்ன பண்ண 6ஆம் கிளாஸ் வரை கொண்டு போகுது. நம்ம மனதையும் அறிவை வைத்துக்கும் நம்ம மேம்பாடு அடைஞ்சிட்டோம். 6ஆம் வரை கொண்டு 6 நிறைவை கொண்டு 6ஆம் பகுத்தறிவு வரை கொண்டு போகுது. நம்ம என்ன பண்ற, பகுத்தறிவை தாண்டி மனதை பயன்படுத்தி விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்கும். இந்த மனதை பயன்படுத்தி விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்குங்கிறதான் புரிஞ்சுக்குது அவங்களுக்கு. யாருக்கு புரியுது? நாசா சயின்டிஸ்ட் புரியுது அவங்களுக்கு. ஓ, இது உடம்பு வந்து சன்ல இருந்து சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கிறது உண்மைதாங்கிறான் அவன். எடுத்துக்கிறது அதுதான் ஹீரரத்தன் மணிக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு கரெக்ட்ன்ட்டான். சரி, 20 டாக்டர் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. 181 நமக்கு படிச்சு பாருங்க, 181. ஆமா. பாடி நியூட்ரல் ஆயிடுச்சு, மினிமைஸ்டு ஃபுட்ல இயங்குதுன்ட்டான். பாடி நாங்கெல்லாம் நம்ப முடியல. நாங்க நியூராலஜி, நெப்ராலஜி, அப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட், ஆயுர்வேதம், மங்கு பஞ்சர், அப்புறம் வந்து பிரெயின் ஸ்கேன் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இது கரெக்டுன்ட்டான். ஏன் கரெக்ட்னு சொல்றது இல்ல, இவர் பாடி வச்சு செக்அப் பண்ணி மெஷின் என்ன ரிப்போர்ட் கொடுக்குது, என்னது மெஷின் என்ன ரிப்போர்ட் கொடுக்குது. காட்டுறதுக்கு அப்புறம் மிஷின் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போக வேண்டியது, மிஷின் என்ன சொல்றதை கொடுத்துட்டு போக வேண்டியது. மிஷின் நீங்க பிளட் டெஸ்ட் நீயா பண்ற, மிஷின் பிளட் டெஸ்ட் பண்ணுது, மிஷின் ரிப்போர்ட் கரெக்டா வருது, அவ்வளவுதானே. நீ படிச்சு காட்டுறது தானே. அப்ப இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் அப்ப நீ போட்ட கணக்குல தப்பு இல்ல, மனிதன் போட்ட கணக்கு தப்பு, இயற்கை உண்மையா இருக்குது. மனிதன் வந்து தப்பு தப்பா கணக்கு போட்டிருக்கு, நீ மனிதன் வந்து தப்பு தப்பா கணக்கு போட்டிருக்கிற.
அந்த உடம்பு கரெக்டா காட்டுது. அப்ப மிஷின் கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஒண்ணு. ஆ, ஆ, சரி. அத ஆமா, ஆமா, ஆமா. இப்ப இவன் இவன் உடம்புக்கான அதையும் சொல்லு. ஆ, அதே அவன் என்ன சொல்றான்னா, யுவர் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன். யுவர் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன் தான். உங்கள் பாடி வந்து இது மாரி பயிற்சி பெற்றதுனால உங்க உடம்பு மாறிக்கிச்சு அப்படிங்கிறான். அப்படின்னு இல்ல, யாரு பயிற்சி பெற்றாலும் அவருக்கு தகுந்த மாரி மாறிக்கும். அது மட்டுமல்ல, எந்த சூழலையும் சமாளித்து வாழும் இந்த உடம்பு. இப்ப வந்து ஆகாயத்துக்கு போனோனே, நீங்க ஆகாயங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. 400 கிலோமீட்டர் மேல இப்ப நமக்கு வந்து ஒரு 400 கிலோமீட்டர் மேல போனா ஜீரோ கிராவிட்டி வந்தாச்சு. சரியா? போக போக கிராவிட்டி தொடங்கிரும். போக போக கிராவிட்டி தொடங்கிரும். அதான் நமக்கு தெரிஞ்சதுதான். அங்க போயும் தாவரம் அங்க போய் நம்ம வந்து வீடு மாதிரி ஆர்டிபிஷியல் இடத்து ஆல்ரெடி ஆர்டிபிஷியல் இடத்து இருக்கதானே செய்யுது. இப்ப டூம்ல தானே உட்காந்துருக்கிறேன். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தானே உட்காந்துருக்கிறேன். ஸ்பேஸ் ஸ்டேஷனிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் லைக் எர்த் தானே. எர்த் ஃபார்மேஷன்ல தானே பண்ணியிருக்கேன். ஆ? அங்க காற்று இருக்குது, நீர் இருக்குது, சப்ளிமெண்டரி இருக்கு. வேற என்ன? ஆ, எல்லாம் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. எல்லாம் ஆர்டிபிஷியல் கிராவிட்டி கொண்டு வந்துட்டீங்க. ஆர்டிபிஷியல் கிராவிட்டி கொண்டு வந்து நேச்சுரல் கிராவிட்டி எதிர்த்து ஆர்டிபிஷியல் கிராவிட்டி கொண்டு வந்திருக்கு நீ. அது ஒரு பக்கம் இருக்குது. சரியா? அப்ப ஆர்டிபிஷியல் கிராவிட்டி கொண்டு வந்திருக்கிறேன். காற்று இருக்குது, ஏர் இருக்குது. நீ விருப்பமான உணவை வச்சுக்கிற. என்னது? நீ விருப்பமான உணவு இட்லி வச்சுக்கிற, தோசை வச்சுக்கிற, கறி மீன் கோழி முட்டை கருவாடு வச்சுக்கிற. அதெல்லாம் ஒரு விருப்பமான உணவை தவிர உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. என்னது? நான் வந்து ஒரு விண்வெளி பயணி மாதிரி போனேன்னா வாழ்ந்து காட்டிடுவேன். ரோபோட் மாதிரி வாழ்ந்து காட்டிடுவேன். ரோபோட் மாதிரி என்னை ரோபோட்டா பயன்படுத்திக்கங்க, அவ்வளவுதான். என்னது? ஆ, அதே மாதிரி தான், அதே மாதிரி தான். ஆ, ஆ, அவ்வளவுதான். ஆ, அதே ஆடு. ஆமா, அதேதான். இந்த ஏன்னா அங்க அந்த 1ஆம் பாடத்தை நீங்க படிச்சீங்க. 31ஆம் பக்கம் படிங்க. 31ஆம் பக்கம் படிச்சீங்கன்னா 31ஆம் பக்கம் படிச்சீங்கன்னா மனிதன் அந்த ஒன்றாம் அதாவது 500 கோடி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னவா இருந்து என்னவா மாறினான்ங்கிறத கண்டுபிடிப்பேன். 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பாக்டீரியால இருந்து சிங்கிள் செல் ஒற்றை செல் தாவரத்திலிருந்து மாறி பல கோடி ஆண்டா மாறி 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 சாகா நிலைக்கு மேல மாறுறான். அதாவது 1, 2, 3 நாள்ல அப்பா அம்மா செத்து போயிருவாங்க. 1, 2, 3, 4ல பேரண்ட் செல் செத்துருவாங்க. அஹ்? அஹ். ஆனா 5 வர்றப்ப பெற்றோர் சாகிறது இல்ல, 6 வர்றப்ப பெற்றோர் சாகிறது இல்ல. புரியுதா? இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. சாவில் இருந்து உற்பத்தி பண்ணி சாகா நிலைக்கு இயற்கை என்ன பண்ணுது, சாவில் இருந்து தொடங்கி சாகா நிலைக்கு கொண்டு போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னது? அப்ப தன்னை அழித்துக் கொண்டுதான் தன் குழந்தையை காப்பாத்துச்சு. ஆரம்பத்துல 4 நிலை வரைக்கும் இது பல கோடி ஆண்டா இருக்கு. சாகா நிலை வர்றதுக்கே பல கோடி ஆண்டா இருக்கு. சாகா நிலை வர்றதுக்கு சாகா நிலை வருவதற்கு பல கோடி ஆண்டா இருக்கு. அந்த சாகா நிலை எது வரைக்கும் வருது? சாவு நிலை வந்து எது வரைக்கும் வருதுன்னா 4ஆம் நிலை வரைக்கும் வருது. எது? தொடுதல் உணர்ச்சி வருது. அப்புறம் வந்து நகர்கள் புழுக்கு வருது, பூச்சிக்கு வருது, ஊர்வனம். இதெல்லாம் பெற்றோர் இறந்துருவாங்க. பெற்றோர் இறந்துறத உதாரணத்துக்கு பார்த்தா தேல் இருக்கு இல்லையா? தேல் வந்து 4ஆவது நிலை. தாய் தேல் விருத்திங்கிறப்ப அம்மா செத்து போயிடும். குஞ்சு வந்து மேல வந்து அம்மா உடம்பையும் சாப்பிட்டுரும். அப்ப அங்க அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயற்கை தன்னை அழித்துக் கொண்டு தாய் தந்தையர்கள் தன்னை தியாகம் செய்து குழந்தையை வளர்க்குறாங்க. தாய் தந்தையர் தன்னை அழித்துக் கொண்டு யாரை காப்பாத்துறாங்க? குழந்தைகளை காப்பாத்துறாங்க. இந்த பரிணாம அறிவியல் அழகா கண்டுபிடிச்சு எழுதுறவர் வெங்கடேசன் தான். வெங்கடேசன் இல்லைன்னா யாருக்கும் புரியாது. வெங்கடேசன் இப்ப அடுத்த செகண்ட் எவல்யூஷன் சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டு வெங்கடேசன் தான். அது தொகுத்தல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொகுத்து கொடுக்கணும், விரித்து கொடுக்கணும், தொகுத்து விரித்து கொடுக்கணும், மொழிபெயர்த்து கொடுக்கணும். இதுதான் ஒரு 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 அறிவாளியோட திறமை. தொகுத்து கொடுக்கணும், விரித்து கொடுக்கணும், தொகுத்தல் விரித்தல் அண்ட் வந்து டிரான்ஸ்லேட்டிங் பண்ணி கொடுக்கணும். டிரான்ஸ்லேட் எங்க இருந்து வேணா பண்ணிக்கலாம். எந்த மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் நம்ம செய்தி வந்து எந்த மொழியில வேணா இருக்கலாம். புரியுதா? இப்ப என்ன பண்ணிட்டா தொகுத்து கொடுத்தாரு.
விரிச்சு கொடுத்தாரு, தொகுத்து விரிச்சு கொடுத்தாரு, டிரான்ஸ்லேட் நாளும் பண்ணிட்டாரு, பண்ணி கொடுத்தாச்சு. இதுதான் தொல்காப்பிய விதி. நூல் எப்படி இருக்க வேணும், ஒரு ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது தொல்காப்பியம் ஒழுங்கா சொல்லி இருக்குது. அப்ப முதல் தொகுத்தாச்சு, விரித்தாச்சு, தொகுத்து விரித்தாச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணோம்னா இது அடாப்டேஷன் கொண்டுட்டு போகணும். என்னது, இவன் தான் அடாப்டேஷன் பண்ணி பார்த்துட்டானே, நம்ம உடம்பு அடாப்டேஷன் ஆகுது. அப்ப நான் இந்த பயிற்சி வர போறேன். என்ன நினைக்கிறேன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல 60 நாள் உயிர் இருந்து ஒருத்தர் தியாகம் பண்ணாரு, சங்கரலிங்க நாடார், அது வேற. அதே மாதிரி திலீபன் வந்து ஒரு 20 நாள் இருந்து உயிர் விட்டாரு. அதே மாதிரி ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீ ராமுலு இல்லையா? இருந்தாரு. சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி சரி, ஆமா. இப்ப அதைத்தான் நான் கொண்டு வரேன். இப்ப இந்த நீர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறத திருவள்ளுவர் தான். உலகத்துல யாரும் பரிந்துரைக்கல. மருந்துங்கிற அதிகாரத்திலே நீரை மருந்தாக பரிந்துரைத்தவர் வந்து திருவள்ளுவர். அது போக ஜெர்மன் நாட்டுல வந்து நீரை மருந்தாக அருந்துன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அருணாச்சலம். அவர் 150 வருஷமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா 150 வருஷமா சொன்னது வந்து ஜெர்மனிக்காரனுக்கு தெரியல. அவங்க நாட்டுல இருக்கிற சயின்ஸ் அவங்களுக்கே தெரியல. அவங்க நாட்டுல இருக்கிற சயின்ஸ் அதே மாதிரிதான். அப்ப இத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அருந்தலும் அற்று போவதற்கு அர்த்தம் கண்டுபிடிச்ச ஒரு வெங்கடேசன் தான் 2000 அப்புறம். அந்த காலத்துல சோறுன்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் தான் அருந்துதெல்லாம் தண்ணிக்கும் பொருந்தும், அருந்துதல் என்றால் தண்ணீருக்கும் பொருந்தும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். அருந்துதல்னா சாப்பாடும் அருந்தலாம், இட்லியும் அருந்தலாம், இறைச்சியும் அருந்தலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அருந்தினால் குற்றம் செய்யாத எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2000 ஆச்சு. அப்ப தண்ணீரை கண்டுபிடிச்சாச்சே, இனி ஒண்ணு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இப்ப சாகா நிலைக்கு தானா கொண்டு போகுது. இதுதான் வள்ளலார் என்ன சொன்னாரா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வது தான் மரணமில்லாத வாழ்வுன்னு சொன்னது அவரு தான். இந்த நோயற்ற வாழ்வு தான் மரணமில்லா வாழ்வுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உணவு பாதையில் மலம் இருக்கக்கூடாதுன்னு முதல் சொன்னவரே அவரு தான். உணவு பாதையில் மலம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரே வள்ளலார் தான். யாரும் புரிஞ்சுக்கல. உணவு பாதை என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வள்ளலார் தான். அவர் தான் சொன்னாரு, சாப்பிட்றதெல்லாம் மலமா தாண்டா போகும்னு சொல்லிட்டாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. சாப்பிட்றதெல்லாம் இப்ப அப்படித்தானே போயிட்டு இருக்குது. இப்ப இனியனுக்கு இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்ட பொழுது உணவு பாதையிலையும் கழிவில்லை, ரத்தத்திலையும் கழிவு இல்லாத பொழுது மலமும் இல்லாது போய் விடுகிறது. ஒரு நாளைக்கு சிறுநீர் ஒரு வேளை என்று சுருங்கி விடுகிறது. வேலை முடிஞ்சு போச்சா? அப்ப வள்ளலார் கான்செப்ட் வருதா இல்லையா? வள்ளலார் கான்செப்ட் இப்ப எங்க நாசா விஞ்ஞானியை நிரூபிச்சு, இந்த நாசா விஞ்ஞானிகள் பார்த்துட்டாங்க. நாம இனி பண்ண வேண்டியது கேட்டீங்கன்னா, இதை உலக நாட்டுகள் எடுத்துட்டு போகணும். அதுக்கு இன்டர்நெட் நான் கையில் எடுத்துட்டேன். இப்ப நான் வந்து இந்த ஜூம் மீட் போட்டேன்னா உலக நாட்டில் இருக்கிற மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எதிர்காலத்துல ஜெர்மனி, ஹங்கேரி போன்ற நாடுகளுக்கு போய் அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் மொழியில சொல்லிக் கொடுக்கணும். அந்த வேலை நம்ம குறைஞ்சது. நம்ம அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு அது வந்து மிஷின் லேர்னிங் ட்ரைனிங் கொடுத்தலாம். நான் வந்து ஒரு 10,000 சொல் ஏத்தி இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொல் ஏத்தியாச்சு. 10,000 என்ன பண்ணணுங்கிறது ஏத்தியாச்சு. எப்படி பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும், எவல்யூஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது எல்லாம் எழுதியாச்சு. எல்லாம் வெங்கடேசன் சேர்ந்து பூரா நான் உள்ள வாங்கி ஒரு 10,000 சொற்கள் போட்டாச்சு. அதுல இருந்து அவன் டெவலப். இப்ப மறுபடியும் ஒரு புது ஒரு 100 சொல் போட்டானா அதை சேர்த்துக்கிட்டே போகும். சேர்த்தி சடிச்சு வீசிக்கிட்டே இருக்கும். கட்டுரை படிச்சா டக்குன்னு புரிஞ்சிடும். கட்டுரை படிச்சா உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்? டக்குன்னு புரிஞ்சிடும். கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் வந்து 1,00,000 சொல்ல போட்டிருக்கிறேன். என்ன தலைப்பு கொடுக்கணும், அதுல இருந்து ஒரு 10-20 வறுத்து போட்டு கரெக்டா ஒரு பக்கம் கட்ட 2 பக்கம் கட்ட ஏற்கனவே 1,00,000 சொல் அங்க இருக்கு. ஒரு 10,000 சொல் இருக்கு. இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுக்கணும், ஏற்கனவே இருக்கிற தலைப்பும் சேர்த்து கரெக்டா ஒரு 1000 சொற்கள் ஒரு கட்டுரை ஒன்று அழகா கொடுத்துரும். அப்ப தினம் ஒரு கட்டுரை போட்டே இருக்கலாம். அப்ப தினம் ஒரு கட்டுரை படிச்சா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆமா, அதுவும் ஏடாயிருது. அது வெரி வெரி குட். அதுவும் ஏடாயிருது. அது ஏடாக என்ன பண்ணுது, அந்த மிஷின் லேர்னிங் கத்துக்க ஆரம்பிக்குது. மிஷின் லேர்னிங் ஆயிருது அது. ஆமா, தமிழ் இதுக்கு பேரு தமிழ் எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜின்னு பேரு. தமிழ் எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜி இன் ஸ்பேஸ்னே பேரு. அவரை போட்டா வந்துடும். தமிழ்ல கொடுத்துட்டேன். அவன் தமிழ் இருந்து எடுக்கிறான். தமிழ் இத்தனை செய்தி இருக்குன்னு எடுத்துக்கிறான். ஜெர்மனி தியரி ரெண்டுமே கொடுப்பேன். ஜெர்மனி தியரி, தமிழ் தியரி ரெண்டுமே வரும்.
ஜெர்மன் தியரி தமிழ், ஏன்னா ஜெர்மனிக்கும் தெரியணும் தமிழுக்காரனுக்கு தெரியணும், அதான் விஷயமே. ஆமா, உலகம் தெரியணும். ஆமா ஆமா, அத சாட் ஜிபி ரொம்ப ஈஸி. சாட் ஜிபில போட்டீங்கன்னு உலகம் பரம் போயிடும். ஆமா, ஈஸியான வேலை இல்லவா? ஒருத்தரும் போக தேவையில்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அப்பப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க அப்பப்ப நீங்க செக் பண்ண உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அத படிச்சு பாருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? முதல் வாக்கியம் புரியுது இல்ல? முதல் 2, 3 வரி புரியுது இல்லையா? ஆ, ஆமா. அதுதான். அத பாரு, போட்டுக்கிட்டே ஏறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. ஆ, ம், ம். ஆ, ஆமா, ஆமா, ஆமா. ம். அதுதான். ம். சரிங்க, சரி. அப்ப யோசனை பண்ணுங்க. மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் இப்ப உங்களுக்கு கட்டுரைலாம் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அந்த கட்டுரைய எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஆ, உங்களுக்கு. ம். ஆ, ஆ. ம், 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 ம். வாங்க. ம், ம். வாங்க.